بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகளார் காலத்து போர்கள் ஆட்சியாளர்களுக்கான என்ன படிப்பினையை சொல்லித் தருகிறது, நபி பெருமானாரை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த உம்மத்தினருக்கு என்ன வழி காட்டுதலையும் விழிப்புணர்வையும் சொல்லித் தருகிறது என்கின்ற தலைப்பின் கீழே பத்ர் யுத்த களத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை என்ன என்ற செய்திகளையும், உஹது யுத்த களத்தின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ன என்கின்ற செய்திகளையும் கடந்த 6 நாட்கள் உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். அதனை தொடர்ந்து இந்த தலைப்பின் கடைசி தினமாக இருக்கின்ற இன்று உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக எந்த யுத்த களத்தை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்றால், தபுக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தத்தை நாம் இந்த தலைப்பின் வாயிலாக உங்களுக்கு மத்தியிலே நினைவூட்ட விரும்புகிறோம். இந்த தபுக் யுத்த களம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல்வேறு விதமான படிப்பினையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. அதை போலவே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி பட்டறையிலே வார்த்தெடுக்கப்பட்ட உத்தம சத்திய சகாபாக்களான அவர்களுக்கும் இது பல்வேறு விதமான பாடத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருந்தது என்கின்ற காரணத்தினால் இந்த தபுக்கு யுத்தம் தருகின்ற படிப்பினை என்ன என்கின்ற தகவலை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். பத்ர் யுத்த களத்தின் பொழுது மிக குறைந்த எண்ணிக்கையுடைய மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக யுத்தம் செய்வதற்காக, இந்த மார்க்கத்திற்காக உயிரை இழப்பதற்காக களத்திற்கு வந்தார்கள். அதன் பிறகு நடந்த அந்த உஹது யுத்த களத்திலே சற்றேறக்குறைய 1000க்கும் நெருக்கமான மக்கள் நபி பெருமானார் அவர்களுடைய படையிலே இருந்தாலும், அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சக கூட்டத்தின் தலைவனாக இருந்த அவன் சற்றேறக்குறைய 400 நபர்களை அந்த யுத்த களத்தில் இருந்து திசை திருப்பி விட்ட வரலாறுகளை நாம் அறிந்து வைத்திருப்போம். சற்றேறக்குறைய 1000க்கும் நெருக்கமான மக்கள் யுத்த களத்தை சந்திப்பதற்கு வந்தாலும், அப்துல்லா பின் உபை பின் சலூலுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக 400 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த யுத்த களத்திலே கலந்து கொள்ளாமல் நய வஞ்சகர்களாக, இரட்டை மனப்பான்மை கொண்டவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அந்த யுத்த களத்தில் இருந்து விலகி கொண்டார்கள். அப்ப இந்த 2 யுத்த களங்களுமே குறைந்த எண்ணிக்கையுடைய மக்களை கொண்டு நடத்தப்பட்ட ஒரு யுத்த களங்கள். ஆனால் இதன் பிறகு நாளடைவிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திற்குள்ளே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைய துவங்கியதற்கு பிறகு பத்ர் யுத்த களத்திலும் நபி பெருமானார் வெற்றியை கண்டார்கள், உஹது யுத்த களத்திலும் நபி பெருமானார் வெற்றியை கண்டார்கள். அதன் பிறகு வந்த ஏராளமான யுத்த களங்களிலும் நபி பெருமானார் வெற்றியை கண்டார்கள் என்பதை உணர்ந்த மக்கள், இந்த கொள்கைதான் உண்மையான கொள்கையாக இருக்கிறது, இருக்க முடியும் என்ற புரிதலோடு நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவியதோடு நின்று கொள்ளாமல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து பல யுத்த களங்களை என்ன செய்தார்கள், சந்தித்தார்கள். அப்படி நபி பெருமானாரோடு இந்த 2 யுத்தங்களுக்கு பிறகு கலந்து கொண்ட யுத்த களங்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால், தேடி பார்ப்பீர்களேயானால், அந்த யுத்த களங்கள் எல்லாம் குறைந்த நபர்களோடு, குறைந்த எண்ணிக்கையுடைய மக்களை கொண்டு நடந்த யுத்தங்களாக இருக்கவே இல்லை. இந்த தபுக் என்று அந்த யுத்தம் நடக்கல, தபுக் என்ற அந்த யுத்தம் நடக்கல.
ஆனா தபுக்கு யுத்தம் என்ற ஒரு அடிப்படைக்காக நிறைய சகாபாக்கள் சென்றார்களே, அதை நம்ம நினைக்கிற மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கை உடைய ஒரு கூட்டம் கிடையாது. காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுத்த களத்திலே கலந்து கொண்ட அந்த மக்களை பற்றி ரொம்ப டீடைல்டாவே என்ன செய்யறாங்க, விளக்குகிறார்கள். எந்த ஏட்டிலே எழுதினாலும் ஏடு கொள்ளாத அளவிற்கு என்ன செய்தது, இந்த தபுக் என்ற யுத்த களத்திலே நிறைய மனிதர்கள் என்ன செய்தார்கள், நிறைய சகாபாக்கள், இஸ்லாத்தை தழுவி இருந்த மக்கள் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுக்கிறா, இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த யுத்தத்தை பற்றி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே எந்த யுத்த களத்திற்கும் பீடிகை போடாததை போல எந்த யுத்த களத்துக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி பீடிகை போட்டது கிடையாது. இப்படி ஒரு மேலதிகமான கருத்துக்களை நபி பெருமானார் எந்த யுத்த களத்திற்கும் வைக்கவே இல்லை. ஆனா அந்த தபுக்கு யுத்த களத்துல வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க தெரியுமா? மக்களே, வெப்பம் மிகைத்து இருக்கின்ற, வெயில் அதிகமாக இருக்கின்ற இந்த கோடை காலத்திலே இந்த யுத்தத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், புறப்படுகிறோம். ரொம்ப நீண்ட தூரம் என்ன செய்ய போகிறோம், இந்த யுத்தத்திற்காக நாம் எல்லாம் பயணப்படவிருக்கிறோம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு புறப்படுவதற்கு முன்னதாகவே, சற்றேறக்குரிய 1 மாத காலத்திற்கு முன்னதாகவே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சகாபாக்களையும் அழைத்து சொல்லுகிறார்கள். ரொம்ப நீண்ட தூரத்துக்கு என்ன செய்ய போறோம், பயணம் செய்ய போகிறோம். கோடை காலத்திலே கடுமையான வெப்பம் நிறைந்திருக்கின்ற இந்த கோடை காலத்திலே நாம் பயணிக்கவிருக்கிறோம். பேரித்தங்கனிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகி இருக்கின்ற இந்த நிலையில் என்ன செய்கிறோம், இந்த யுத்த களத்தை நோக்கி நாம் எல்லாம் புறப்படுகிறோம். எனவே அனைவரும் என்ன செஞ்சுக்கிடுங்க, ரெடியா இருங்க. எப்பனாலும் என்ன செஞ்சிருவோம், இந்த யுத்த களத்தை நோக்கி நம்ம புறப்பட வேண்டி இருக்குன்னு முன்னறிவிப்பு என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. 1 மாத காலமாக எல்லா சகாபாக்களுமே இந்த யுத்தத்துக்காக தொடர்ந்து தயாராகி கொண்டே வருவார்கள். அப்படி தயாராகி கொண்டே வருவாங்களா, திடீர்னு ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்து நபி பெருமானார் புறப்பட வேண்டியதா, ஏற்கனவே ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. உங்களுடைய ஆயுதங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஒட்டகங்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உணவுகளை, உங்களுடைய பானங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு தபுக் என்ற இடத்தை நோக்கி கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. கிளம்புனா எல்லா சஹாபாக்களும் கூட சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, இந்த யுத்த களத்துக்காக நபி பெருமானார் அவர்களோடு பயணத்தை துவக்கி விடுவார்கள். இந்த யுத்த களத்திலே 3 நல்லடியார்கள் மட்டும் கலந்து கொள்ளாமல் விடுகிறார்கள். இது பற்றி அல்லாஹ் சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே நிறைய செய்திகளை என்ன செய்கிறான், படிப்பினையாக, விழிப்புணர்வாக இந்த உம்மத்துக்கு என்ன செய்கிறான், வழங்குகிறான். இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். இந்த செய்திகள் எல்லாம் திருமறை குர்ஆனிலே எதற்காக சொல்லப்படுகிறது? ஓ, இது வெறும் வரலாறு இல்ல, இந்த வரலாறுல நிறைய படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், என்றோ நடந்த சில விஷயங்களை எல்லாம் மனித குலத்துக்கு செய்திகளாக தருகிறான் அப்படிங்கிற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்ப இந்த 3 பேர் யார் கலந்துக்கிடலன்னு கேட்டா, ஒண்ணு இந்த செய்தியை அறிவித்ததாக நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுத்த களத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஹிலால் பின் உமையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழரும் இந்த யுத்த களத்திலே கலந்து கொள்ளவில்லை. முராரா பின் ரபிஉ என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரும் இந்த யுத்த களத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள 2 பேருக்கு வேற ரீசன் இருக்குது. அதை நம்ம சொன்னா நமக்கு நேரம் காணாது. 2 பேருக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்கிறது. அதனால் அவர்கள் போகவில்லை. ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகின்ற பொழுது இந்த 3 பேரையும் சேர்த்து தான் என்ன செய்யறான், பேசுகிறான். 3 பேரும் என்ன செய்யவில்லை, இந்த யுத்த களத்திலே கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற வரலாறுகளை 3 பேரையும் சேர்த்து தான் பேசுனா. 2 பேர் வராததற்கு வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கலந்து கொள்ளாததற்கு எந்த காரணமுமே இல்லை அப்படிங்கிறத அவரே விளக்குறார். படை கிளம்பி விட்டது. காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி கிளம்பிடுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய படை போயிருச்சு, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு ஒட்டகத்தை தன்னகத்திலே அவர் வைத்திருக்கிறார். அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை. நடந்து போறாரு ஒரு 10 கிலோமீட்டரு, சைக்கிள்ல போறாரு ஒருத்தர் ஒரு 10 கிலோமீட்டரு, அல்லது டிவிஎஸ் 50ல போறாரு, டிவிஎஸ் எக்ஸல்ல போறாரு.
அல்லது அப்பாச்சில பல்சர்ல போறாருன்னா வித்தியாசப்பட்டுறது இல்ல. வேகம் 10 கிலோமீட்டர் தான். நடந்து போறவர் ரொம்ப நேரம் ஆகும். நல்ல ஒரு தரமான வாகனத்தை வைத்திருக்கக்கூடியவர் ரொம்ப சீக்கிரம் போயிருவார் தானே. அப்படிதான் நம்ம எல்லாரும் கிளம்புவோம். கார் வச்சிருக்கிறவர், இப்ப நான் பயானுக்காக ஒரு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வர்றேன்ல, நான் கரெக்டா கனெக்ட் பண்ணி தான் வருவேன். இத்தனை மணிக்கு நம்ம போகணும், இத்தனை மணிக்கு கிளம்புனா இத்தனை மணிக்கு போயிடணும், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த உரையை நிகழ்த்த முடியும். இப்படி எல்லா கால்குலேஷனும் பண்ணி தானே நான் கிளம்புவேன். ஆனா ஒருத்தர் கார் வச்சுக்கிட்டு பயானுக்காக கிளம்பி வர்றாரு வைங்க, பெரிய செல்வந்தராக இருக்கிறார், பெரிய தனவந்தராக இருக்கிறார், கார் வச்சிருக்கிறார், அல்லது பிளைட்ல வந்து இறங்குற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு வைங்களேன், வேகமா போயிடலாம் தானே. அது ஒரு அசால்ட்ட மனிதனுக்கு யதார்த்தமா தரும். அப்படிதானே, கார் தானே, வேகமா போயிடலாம் தானே, சீக்கிரம் போக முடியாதா என்ன அப்படிங்கிற ஒரு பார்வையை தரும்ல. இந்த பார்வையை தான் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் வைத்திருந்த அந்த ஒட்டகம் தந்தது. அன்னைக்கு வாகனம் அதானே, எல்லாரும் மாதிரியான ஒட்டகம் இல்ல. எல்லா ஒட்டகமும் கொஞ்சம் வேகமாகவும் போகும், கொஞ்சம் மெதுவாகவும் போகும், கொஞ்சம் நடுநிலையோடும் போகும். ஆனா அந்த கஅப் பின் மாலிக் அவர்கள் வைத்திருந்த அந்த ஒட்டகம் இருக்கிறதே, அது ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஒட்டகமாக இருந்ததாக யார் சொல்லுகிறார்? கஅப் பின் மாலிக் அவர்களே சொல்லுகிறார்கள். நான் என்ன நினைச்சேன்னா, எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நம்ம தான் ரொம்ப வேகமா ஓடுற ஒரு ஒட்டகத்தை வச்சிருக்கிறோம் தானே, எதுக்கு இப்ப கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கிளம்ப முடியல அப்படிங்கிற. சரி, இன்னும் இப்ப கிளம்பிடுவோம் அப்படின்னு பார்த்தேன், அன்னைக்கும் கிளம்ப முடியல. சரி, நாளைக்காவது கிளம்பிடுவோம்னு பார்த்தேன், நாளைக்கும் கிளம்ப முடியல. சரி, நாளை கழிச்சாவது கிளம்பிடுவோம்னு பார்த்தேன், அப்பயும் என்ன செய்ய முடியல, என்னால கிளம்ப முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் படையினர் அவர்களும் தபுக்கு என்ற அந்த இடத்தை என்ன செய்து விட்டார்கள், அடைந்து விட்டார்கள். இதுக்கு பிறகு கிளம்பி என்ன செய்யறது அப்படின்னு என்ன செஞ்சிருவார்னா, போருக்கு போகாமல் மதீனா நகரத்திலேயே தங்கி விடுகிறார். விளங்குதா உங்களுக்கு? நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். போருக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்ல, போனா மௌத்தா போயிருமேங்கிற பயம்லாம் இல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடி என்னத்தை காண போறோம், எதை கண்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாம் கஅப் பின் மாலிக் அவர்களுக்கு இல்லை. நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ஸ்பீடா போகக்கூடிய ஒரு ஒட்டகத்தை தான் வச்சிருக்கிறோம், போயிருவோம் அப்படின்னு இருந்து அவர்கள் போகாம ஆயிட்டாங்களா. இப்ப தபுக்கு யுத்தத்துக்குள்ளக்க எல்லாரும் அந்த தபுக்கு இடத்துக்கு போயாச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யாரெல்லாம் வரல கேட்பாங்க தானே. ஒரு தலைவர்னா அப்படித்தானே இருப்பாரு, அப்படித்தானே இருக்கணும். என்ன இவரை காணா, இவரை காணா, அவரை காணா, எங்க பொருளாளர் எங்க, எங்க செயலாளர் எங்க, எங்க துணை செயலாளர் எங்க, துணை தலைவர் எங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. பேச்சாளர் எங்கப்பா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும் தானே. அது மாதிரி நபி பெருமானார் கேட்கிறார்கள், கஅப் பின் மாலிக் எங்க, யாரெல்லாம் வரலன்னு கேட்டுட்டு துல்லியமா ரசூலுல்லாஹ் அந்த நபருடைய பேரை, அந்த சகாபியினுடைய பேரை சொல்லி கேட்கிறார்கள். இந்த இடத்துல ஹிலால் பின் உமையாவை பத்தி ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை, முராரா பின் ரபியை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் பேசவே இல்லை. யாரைத்தான் கேட்கிறாங்க? கஅப் பின் மாலிக் அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். கஅப காணமே, இவ்வளவு பெரிய படை வந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது, மதீனாவிலே இருக்கின்ற பலவீனர்களை தவிர எல்லாருமே இந்த யுத்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள், ஆனா கஅப காணமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா? ஒரு சகாபி டக்குன்னு எந்திரிச்சு, இதெல்லாம் நம்ம பாடமா படிக்கணும், அப்படி யாரையும்லாம் இந்த உலகத்துல என்ன செய்யக்கூடாது, ஒரு சில செயல்களை வைத்து மட்டம் தட்டி விடக்கூடாது, குறை சொல்லிவிடக் கூடாது. மனிதன் என்றால் அப்படித்தான் இருப்பார். இந்த உலகத்துல மனுஷனா இருக்கிறவன் எப்படி இருப்பான்னா 100% ஜிப்ரீல் இருப்பாரு, 100% அல்லாஹ் இருப்பான். நம்ம அப்படிதான் புரியணும். மனிதனாக இருக்கக்கூடியவன் இப்படி அப்படித்தான் என்ன செய்வான், இருப்பா. அந்த அடிப்படையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது, அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஒருத்தர் டக்குனு சபையில் எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க நினைக்கிற மாதிரி கஅப் பின் மாலிக் இப்ப ஆளு கரெக்ட் கிடையாது, ஆளு சரியாலாம் இல்ல, நீங்க என்ன பத்ர் யுத்த களத்துல உஹது யுத்த களத்துல கலந்த மாதிரி கஅப் பின் மாலிக் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறார் நினைச்சிட்டீங்களோ, அவர்கிட்ட ரொம்ப பயங்கரமான காசு வந்துருச்சு, ஒரு சால்வை வச்சிருக்க. ஹதீஸ்ல இப்படி வருகிறது, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட
அந்த கிரந்தங்களில் இருக்கின்ற அந்த ஹதீஸ்களிலே வருகிறது. அவர் இப்ப ரொம்ப வண்ண ஆடைகள் எல்லாம் வைத்திருக்கிறார், ரொம்ப பயங்கரமான ஒரு சால்வை வைத்திருக்கிறார், ரொம்ப வேகமாக போகின்ற ஒட்டகம், நிறைய ஒட்டகம் வைத்திருக்கிறார். அதனால காசு பணம்லாம் வந்துட்டதுனால அவருக்கு இது மேலெல்லாம் என்ன இல்லை, பெரிய ஈடுபாடுகள் இல்லை அப்படிங்கிற கருத்தை யார் சொல்றா? ஒரு சகாபி சொல்றார். சொன்ன உடனே முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் எழுந்த, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்பது வெறும் அவதூறாகவே இருக்கிறது, அப்படி இல்லை, உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய கொள்கைக்காக பாடுபடுகின்ற ஒருவராகத்தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நாங்க பாக்குறோமே தவிர, காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, மரியாதை வந்துருச்சு, தலைமைத்துவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான பார்வையில கஅப் பின் மாலிக் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்களா? சொன்ன உடனே யுத்தம் நடக்க அப்படி வெயிட் பண்ணுவாங்க. யுத்தம் நடக்காது. யுத்தம் நடக்காமல் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்கன்னா தபுக்ல இருந்து கிளம்பி இங்க வருவாங்க. மதீனாவுக்கு திருப்பி வரணும்ல, யுத்தம் நடக்கல, யுத்தத்துக்கு பெரிய கூட்டத்தோட போயிருக்கிறாங்க. எந்த ஏட்டிலே எழுதினாலும் ஏடு கொள்ளாத அளவிற்கு மிகப்பெரிய பெரும் கூட்டத்தோடு நபி பெருமானார் அவர்களுடைய படை அந்த யுத்தத்தை எதிர்கொள்ளாமல் திரும்பி வருகிறது. வருதா? மஸ்ஜிது நபவிக்குள்ள நுழைய போகும்போது இந்த கஅப் பின் மாலிக் என்ன செய்வார்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், அந்த உடனே கேட்பாங்களே, கஅபே என்னப்பா யுத்த களத்துக்கு காணா அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா, மனைவிட்ட போய் கேட்கிறாரு, மக்கள்கிட்ட கேட்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மனுஷிகளா இருப்பாங்கல்ல, மூதாதையர்களா இருப்பாங்கல்ல, அந்த முதியோர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்களே, இதெல்லாம் புகாரிலே வருகிறது. அப்ப இந்த மாதிரியான நிலை வந்த உடனே எல்லார்ட்டையும் கஅப் கேட்பாரு, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தா என்ன சொல்றது, கேட்டு கேட்டு நிறைய பொய் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. வைத்தால போயிருக்கு உதாரணம் விளங்குதா? ஹதீஸ்ல வைத்தால போச்சுன்னு இருந்துச்சுன்னு புரிஞ்சிடக்கூடாது, அப்படி இல்லையேன்னு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே பயங்கரமா தலை வலிச்சிச்சு, காய்ச்சல் ஆகி போச்சு, தூக்கமா வந்துருச்சு, 10 நாளா பயணத்திலே இருந்தேன், அதனால என்னால எந்திரிச்சு வர முடியல, இப்படின்னு பொய்களை எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ரசூல்லா வந்த உடனே என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி ரசூல்லாட்ட திட்டு வாங்காம, ரசூல்லாவுடைய கோபத்தை பார்க்காம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ரசூல்லா உள்ள வர்றாங்க, மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைகிறார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிது நபவிக்கு நுழைந்தால், யுத்த களத்திற்கு சென்று விட்டு திரும்ப வருகின்ற பொழுது நுழைந்தால் என்ன செய்வாங்கன்னா, நேரா பள்ளியாசலுக்கு போய் 2 ரக்காத் தொழுவார்கள். தொழுவிட்டு தான் எல்லாரையும் டீல் பண்ணுவாங்க. தொழுதுருவாங்களா? யாரெல்லாம் வரவில்லையோ, நயவஞ்சகர்களும் வரவில்லை, இந்த 3 நல்லடியார்களும் வரவில்லை, எல்லாரும் வர்றாங்க. ரசூல்லா மன்னராக தலைமை பீடத்திலே அமர்ந்து கொண்டு, ஏன்பா இந்த தபுக் யுத்தத்துக்கு நீங்க எல்லாம் வரல அப்படின்னு எல்லாரையும் கேள்வி கேட்கிறாங்களா? எல்லாரையும் கேள்வி கேட்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பொய்ய சொல்றான் நயவஞ்சகன், எனக்கு அப்படி ஆயிருச்சு, எனக்கு இப்படி ஆயிருச்சு, எனக்கு இது ஆயிருச்சு, எனக்கு அதாயிருச்சு, இதனால வரல, இப்படி நிறைய சொல்லிட்டானா? கஅப் சொல்லுகிறார், அவர்களை விட வாதத்திலே திறமை படைத்தவன் நான் சொன்னா ரசூல்லா நம்பி இருப்பாங்க அப்படிங்கிறாரு. விளங்குதா அவங்களுக்கு? நான் என்ன பொய்ய சொல்லி இருந்தாலும் ரசூல்லா என்ன செஞ்சிருப்பாங்க, நம்பி இருப்பாங்க. அப்படி நம்புற மாதிரியான வாத திறமை உடைய, பேச்சு திறமை உடைய ஆள் தான் நானே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கின்ற வரையிலே என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த எண்ணமெல்லாம் நபி பெருமானார் அவர்களை மஸ்ஜிது நபவியிலே பார்த்த உடனே தவிடுபொடியாக நொறுங்கி விட்டன. ரசூல்லா பார்த்தாச்சு, பொய் சொல்ல வரமாட்டேங்குதான். விளங்குதா உங்களுக்கு? பொய் சொல்றதுக்கு லிஸ்ட் போட்டு வச்சவரு ரசூல்லாவை நேருக்கு நேர் பார்த்த உடனே பொய் சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்ல, மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த யுத்தத்துக்கு வராததற்கு எந்த காரணமுமே இல்லை அப்படிங்கிறார். இதை நீங்களா இருந்தா எப்படி? நான் பயானுக்கு லேட் ஆகிட்டேன், என்னடா என்னைய வச்சே சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கிடாதீங்க, லேசா புரியுமேனு நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. ஏன்பா லேட்டு? டெய்லி 6 நாளா பயன் பண்ணிருக்க தானே, 7வது நாள் 10:10க்கு வந்தா உனக்காண்டி எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லும்ல. ஆட்டோ, நான் வந்த ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிருச்சு, பஸ் என்கிட்ட சுத்தி போயிட்டான், நான் தூங்கிட்டேன், நான் நோன்பு திறக்கவே எந்திக்கல, 7:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன், எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வர முடியல, இப்படி எதையாவது சொன்னா நிர்வாகிகள், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் என்ன சொல்றேன், எந்த காரணமும் இல்லை ஆனா லேட்டு அப்படிங்கிறேன்னு வைங்க, உங்களுக்கு எவ்வளவு கோவம், கிண்டல் பண்றியாடா நீ அப்படின்னு வராது? வரும் தானே? அல்லாஹ்வுடைய தூதருடைய புரிதலை நீங்கள் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த யுத்த களத்திற்கு வராததற்கு எந்த காரணமுமே இல்லை, உண்மையிலேயே வந்துடலான்னு நினைச்சேன், வேகமா போகிற ஒட்டகம் என்கிட்ட இருந்துச்சுல, அதனால வந்துடலான்னு நினைச்சேன், என்னால வர முடியாம ஆயிருச்சு, ரீசன்லாம் இல்லைன்னு சொன்னோடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது தீர்ப்பு சொல்லணும்ல. அல்லாஹ் அந்த நயவஞ்சகர்கள் தொடர்பா
இந்த சூரத்து தௌபாவை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை எல்லாம் என்ன செஞ்சிரு, முகமது நீ அனுப்பி விட்டுரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு சரிப்பா போப்பா போப்பா. யார? நயவஞ்சர்களை பூரா. அப்படியாப்பா தலைவலிச்சிச்சா, அதனால யுத்தத்துக்கு வரலையா போ, அதனால தூங்கிட்டியா, சரி ஓகே யுத்தத்துக்கு வரலையா போ அப்படின்னு எல்லாருக்கும் பதில சொல்லிட்டு இந்த 3 பேருக்கு சொல்லணும்ல, அவங்க நயவஞ்சகரு, அவருக்கு பதில் சொல்லிட்டாங்க. இந்த 3 பேருக்கு அல்லாஹ் தீர்ப்பு நிறுத்தி வச்சிருக்கான். அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொன்னான். டீட்டெயில்டா பேச முடியாது. சூரத்து தௌபாவை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு வழங்கும். 114க்கு பிறகு அந்த செய்திகள் ஆரம்பமாகின்றன. ஆனா இந்த 3 பேருக்கு அல்லாஹ் தீர்ப்பு நிறுத்தி வச்சிட்டான். என்னன்னு சொல்ல சொன்னாதானே சொல்லுவாங்க. மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும், இல்லைன்னா தண்டிப்பேன்னு சொல்லணும், இல்லைன்னா ஊரை விட்டு விரட்டி விட்டுருவேன்னு சொல்லணும், இல்லைன்னா நீங்களும் நயஞ்சேர்ற மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருவாங்கன்னா பேசாம இருந்துருவாங்க. பேசாம இருந்த 3 பேர்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க. இது ரசூல்லா நடந்த அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, பார்க்காத மாதிரி போயிருவாங்க. இந்த 3 பேரை கூப்பிட்டு கேட்கணும் தானே. கேட்காம நடந்த உடனே எல்லா சஹாபாக்களும் வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், கல்பே என்னத்தையாவது சொல்லுவேன், நீ என்னப்பா காரணமே இல்லைன்ட்ட. சஹாபாக்கள் சொல்றாங்க, என்னத்தையாவது சொல்லுவேன், என்னத்தையாவது சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மன்னிப்பை வாங்கிடுவேன், நயவஞ்சகர்கள்லாம் மன்னிப்பு வாங்கிட்டு வெளியே போயிட்டான் தானே, நீ என்னப்பா இப்படி சொல்லிட்ட அப்படிங்கிறாங்களா. அவர் என்ன செய்யறாரு, இல்ல உண்மையிலேயே எந்த காரணமும் இல்லை தானே, என்னத்தை சொல்றது, திடீர்னு நான் ஏற்கனவே தான் போய் ரெடி பண்ணி தானே வச்சிருந்தேன், இப்ப ரசூல்லா மூஞ்ச பார்க்காம போயிட்டாங்கிறதுக்காக நான் புதுசா எப்படி பொய்களை ரெடி பண்ணி வந்து ரசூல்லாட்ட சொல்றது. நான் பயப்படுகிறேன், என் தொடர்பாக அல்லாஹ்விடமிருந்து வஹி அருளப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறேன். விளங்குதா உங்களுக்கு? நம்மளும் தௌஹீத்வாதி தானேங்க, நம்மளும் மார்க்கத்துக்காக தானே இந்த உலகத்துல ஓடுறோம். நம்ம இப்படி எல்லா இடத்துல இன்னைக்கு வஹி வராது, ஆனா எல்லா காரியத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி அல்லாஹ் படம் போட்டு காட்ட தானே செய்யணும். நிறைய மாற்றங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு தானே இருக்குது. அல்லாஹ்வுடைய புறத்தில் இந்த வகி வந்து விடுமோ என்று நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரா. ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து தௌபாவுல 118வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட 3 வரையும் அல்லாஹ் மன்னித்தான். இது மன்னித்ததுக்கு பிறகு உள்ளது. இதை சொன்னாதான் அதுக்கு அடுத்து சொல்றது உங்களுக்கு புரியும். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட 3 வரையும் அல்லாஹ் மன்னித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, பூமி விசாலமானதாக இருந்த பொழுதிலும் கூட, விளங்குதா உங்களுக்கு, பூமி விசாலமானதாக இருந்த பொழுதிலும் கூட அவர்களை பொறுத்த மட்டிலே அது சுருங்கி போய்விட்டது அப்படிங்கிற அல்லாஹ். வீட்டுக்குள்ள முடங்கிட்டாங்க 2 பேர். ஹலால் பின் உமையா பள்ளியாசலுக்கே வரல, முராதா பின் ரபிவோ அவரும் பள்ளியாசலுக்கே வரல, வீட்டுக்குள்ளக்கே ஒரு ஓரத்துல இப்படி சுருங்கி கிடந்துட்டாங்க. கஅப் பின் மாலிக்கும் சுருங்கிதான் கிடந்தார், ஆனால் பள்ளிவாசலுக்கு வருவார். ரசூல்லா தொழுகிற இடத்துல பக்கத்துல இருந்து தொழுது, ரசூல்லா பாக்குற மாதிரி பெருமைக்கு தொழுவல, வந்திருக்கேன் பேசுங்களேன்னு தொழுகிறார். விளங்குதா அவங்களுக்கு? நான் மஸ்ஜித் நபிக்கு யுத்த காலத்துக்கு வரலதான், ஆனா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன், கடமையான தொழுகையை தொழுக வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே என்னைய பாருங்களேன், என்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு என்ன செய்வாரு, அவர் நின்று ரசூல்லாவை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு. ரசூல்லா வலைக்கும் சலாம் சொல்ல மாட்டாங்க. விளங்குதா அவங்களுக்கு? அப்படி கொஞ்சம் திரும்பிக்கிறான். கோபம், ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு புரிதல், ஏதோ ஒரு சிந்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லாமல் இப்படின்றுவாங்களா, உக்கி போயிடுவாரு. ரொம்ப பயங்கரமா என்ன செஞ்சிருவாரு, இந்த கஅப் பின் மாலிக் அவர்கள் உடைந்து போய் விடுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி விசாலமானதாக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எந்த தீர்ப்பும் வராத காரணத்தினால் அவர்களை பொறுத்த மட்டிலே அது சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வை தவிர அவர்கள் தப்பிப்பதற்கு வேறு போக்கிடம் இல்லை என்று அவர்கள் என்ன செய்தார்கள், புரிந்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் பேசல, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? யா அல்லாஹ், தெரியாம இந்த யுத்தத்துக்கு போகாம போயிட்டு ரஹ்மானே, நான் உன் மார்க்கத்தை எல்லாம் புறக்கணிக்கல, மரணத்தின் மீது பயம் எல்லாம் எனக்கு இல்ல, என்னைய மன்னிச்சிர் ரஹ்மானே, என்னை மன்னிச்சிர் ரஹ்மானேன்னு நினைச்சாங்க. இந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வேறு போக்கடமே இல்லை என்ற புரிதல் வந்ததற்கு பிறகு 3 என்ன செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அவர்களை அல்லாஹ் மன்னித்தான், அவர்கள் திருந்துவதற்காக மன்னித்தான் அப்படிங்கிறான். திருந்துறதுக்கு என்ன தப்பு இருக்கு? மேல உள்ள வாசகத்தை சேர்த்து படிக்கலாம். மன்னித்தான் மட்டும் இல்ல மேட்ரு, அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மன்னித்தான். திருந்துறதுக்கு தான் விஷயமே, தப்பே இல்லையில. யுத்த களத்துல கலந்துக்கலங்கிறது தான் சொல்ற அல்லாஹ். யுத்த களத்துல என்ன காரணத்திற்காகவும் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற நிலைப்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இருந்தாலும் நீங்க வரலங்கிறதுனால அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சுட்டான், மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்றானா. இதுல என்ன பாடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல என்ன படிப்பினை இருக்கிறது? எந்த இடத்துலையுமே அசால்ட்டா இருக்கக்கூடாது. பொறுப்பாளிகள் அசால்ட்டா இருக்கக்கூடாது.
குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலூன என்ற ஐயத்துக்கு உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் அப்படின்னு நாங்களா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? என்ன ஜமாத்துக்கு மட்டும் பொறுப்பாளியா? உங்க குடும்பத்துக்கு பொறுப்பாளி. மனைவியை பேண வேண்டிய கடமை இருக்கிறது, பிள்ளையை சரியான முறையிலே வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு அலுவலகத்திலே வேலை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் 9 மணிக்கு வருவது நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் நீங்க பாட்டு 10 மணிக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கரெக்டா 9 மணிக்கு போகணும். சம்பளம் தர்றான்ல, விளங்குதா உங்களுக்கு? எல்லா பாடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்திலே நடத்துகிறார்கள். என்னன்னா, ஒரு அசால்ட்டா போனதுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கோப பார்வை வந்து விட்டது, தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது என்றால் இது ஒரு சின்ன மேட்டர்ல இந்த பாடத்தை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, நடத்துகிறது. அப்படியே வெளியே வர வைக்க இப்படி இருந்தாரா? அபு கத்தாத்தா இவருடைய இரத்த உறவு, காபின் மாலிக் இருக்கிறார்ல, அவருடைய இரத்த உறவு இந்த அபு கத்தாத்தா. அபு கத்தாத்தாட்ட போய், ஏப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான் பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நீ என் ரத்த பந்தம் தானே, நீ என் சொந்தக்காரர் தானே, பேசுவேன்பா அப்படின்னு சொல்லிட்டு காபின் மாலிக் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் பாரா வெளியே போன்றுவாரு. அவரு புகாரி எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். பேச மாட்டேன்னுவாரு. பேச மாட்டேன்னு சொல்லிடுவாரா? இவரால் தாங்கவே முடியாது. ரொம்ப உடஞ்சு போய் வீட்டுல வந்து நிற்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தை அருளி வைக்கிறான். மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டானா? இப்ப அபு கத்தாத்தா, இந்த வசனம் அதுக்கு பிறகுதான் அருளப்படுகிறது. அபு கத்தாத்தாவை சந்தித்து காபின் மாலிக் உரையாடி விட்டு மனது நொந்து சென்ற நேரத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளி வைக்கிறான். தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட மூவரையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், மன்னித்து விட்டான் அப்படிங்கிற செய்திய அபு கத்தாத்தா குதிரை எடுத்துட்டு வேகமா ஓடி போய் காபின் மாலிக் அவர்களை சந்தித்து, காபே அல்லாஹ் உன்னை மன்னிச்சுட்டான்பா, நிஜமாவான்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு அந்த செய்தியை படிச்சா அவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நிஜமாவே அல்லாஹ் மன்னிச்சிட்டானா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்க அப்படிங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க, பள்ளியில இருக்கிறாங்க. இவர் வேமா என்ன செய்யறாரு, இந்த காபின் மாலிக் அவர்கள் நேரா ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்து அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாங்களா? சொன்ன உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப அந்த மக்களிடத்துல ஓதி காண்பித்து, அல்லாஹ் வந்து உங்க விஷயமா ரொம்ப என்ன செஞ்சுட்டான், உங்க மேல இறக்கப்பட்டுட்டான், நானும் உங்ககிட்ட என்ன செஞ்சுட்டேன், கடுமையாக நடந்து கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்ன செய்யறாங்க, அதை டீட்டெயிலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். செய்தி மிஸ் ஆயிருங்கனால நான் கொஞ்சம் சுருக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யப்பட்டது, இந்த யுத்தக்களம் ஒரு அசால்ட்டுக்காக என்ன செய்யப்பட்டது, அல்லாஹ்வால் கோபத்திற்குரியதாக ஆக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எல்லாம் பொறுப்பாளின்னா உண்மையிலே பொறுப்பாளிகள் மாதிரி என்ன செய்யணும், இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையை இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே சூரத்து தௌபாவிலே 25வது, நான் முதல் சொன்னேன்ல, அது 118வது வசனம். சூரத்து தௌபாவினுடைய 118வது வசனம் தபுக்கு யுத்தம் தொடர்பாக அந்த மூவர் தொடர்பாக அருளப்பட்ட வசனம். இதே சூரத்து தௌபாவிலே 25வது வசனத்திலே இது போன்ற ஒரு செய்தியை சொல்லுகிறான். அது ஹுனைன் யுத்தம் தொடர்பாக அருளப்பட்ட வசனம். ரெண்டுமே சூரத்து தௌபால தான் இருக்கு. அதுலயும் இதே வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். பல களங்களிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். நிறைய கூட்டமா தபுக்குல வந்த மாதிரியே ஹுனைன்லயும் வந்து நிக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அப்படி மாதிரியான ஒரு கூட்டம் வந்து நிற்கிறது. ஆனா அந்த கூட்டம் என்ன மாதிரி நின்றது என்றால் பெருமையாக நின்றது, மமதையாக நின்றது, கர்வமாக நின்றது. கண்டிப்பா இவ்வளவு கூட்டம் இருக்குது, இந்த யுத்த களத்துல எதிரிகளுடைய படையால் நம்மை தோற்கடித்து விட முடியுமா, வீழ்த்தி விட முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை என்ன செய்து விட்டது, ஹுனைன் யுத்த களத்திலே அந்த சகாபாக்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறத அல்லாஹ்வே சொல்றான். எப்படி சொல்றான்னா, பல களங்களிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஹுனைன் போர் நாளில் உங்களின் அதிக எண்ணிக்கை, உங்களுடைய எண்ணிக்கை இருக்குதுல, நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை உங்களுக்கு மமதை அளித்த பொழுது அது உங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. இது 2வது பாடம். கூட்டமா இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்க கூடாது. உங்களுக்கு 6 உரையும் தொகுத்தீங்கன்னா இந்த பதில் உங்களுக்கு கிடைச்சிடும்.
அல்லாஹ் நாடுனாதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர கூட்டமா இருந்தா என்ன செய்யாது, உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. இதைத்தான் அல்லாஹ் எல்லா இடத்துலயுமே நடத்துறா, ரசூலுல்லாஹ்ட்டையும் நடத்துறான்ல. பல்வெட்டப்பட்ட நேரத்திலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நபியே அதிகாரத்துல உனக்கு பங்கு இல்ல, வெற்றி தோல்வி என்பது என்னை சார்ந்தது அப்படின்னு சொல்றானா. எல்லா இடத்துலயும் இதை சொல்றான்லங்க அல்லாஹ். அப்ப நமக்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான ஆட்சியாளர்களுக்கும் சரி உம்மத்தினர்களுக்கும் சரி சொல்லப்படுகின்ற பாடம் என்னன்னு கேட்டா, உங்களுடைய மமதை எந்த பயனும் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த யுத்த காலத்துல கண்ணு முன்னாடி தோல்வியை காட்டுறான். பத்ரு யுத்தம் மாதிரி கிடையாது, ரொம்ப கொடூரமான தோல்வியே அல்லாஹ் காட்டுறான். விளக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டாங்க, வரலாறு அதுதான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி விசாலமானதாக இருந்த பொழுதிலும் கூட உங்களை அனைவர், அதுலயாவது 3 பேருக்கு. விளக்குது அவங்களுக்கு. சூரத்து தௌபால அல்லாஹ் 118வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது அந்த 3 நபர்களை பற்றி மட்டும்தான் சொல்லுகிறான். இந்த 3 பேருக்கும் பூமி சுருங்கி போயிருச்சு அப்படிங்கிறானா. இந்த ஹுனைன் யுத்த காலத்துல எல்லாருக்குமே சுருங்கிருச்சுங்கிறான் அல்லாஹ். பூமி விசாலமானதாக இருந்தும் கூட அவர்களை பொறுத்த மட்டில் என்ன செய்து விட்டது, அது சுருங்கி விட்டது. சுருங்கி விட்ட காரணத்தினால் திங்கிங் ப்ராசஸே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏது செய்யறதுன்னு தெரியல, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமான்னு தெரியல, ரொம்ப பயமாயிருச்சு. அனைவரும் புறங்காட்டி என்ன செய்து விட்டார்கள், ஓடி போய் விட்டார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? இதுல என்ன பாடம்? பெருமை அடிக்க கூடாது, அதுதான் பாடம். நீங்க சிறுசா இருந்தாலும் பெருமை அடிக்க கூடாது, நீங்க பெருசா இருந்தாலும் பெருமை அடிக்க கூடாது, நீங்கள் வளர்ந்தாலும் பெருமை அடிக்க கூடாது, வளராவிட்டாலும் பெருமை அடிக்க கூடாது, நீங்கள் தூதராகவே இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்க கூடாது. இந்த பாடத்தை அல்லாஹ் ரொம்ப டார்க்கா என்ன செய்கிறான், மனித குலத்துக்கு மத்தியிலே சொல்லி தருகிறான். இன்னல்லாஹ் யுஹிப்பு மன்கான முகுத்தாலன் ஃபகூரா. பெருமை அடித்து கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் வேணும்னா பணிவு தான் தேவை. உங்க உள்ளத்துல பெருமை இருந்துச்சுன்னா அணு அளவு, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா, எவனுடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய மாட்டான். விளங்குதா உங்களுக்கு? பெரிய பெருமையெல்லாம் உனக்கு தேவையில்லை, சின்னதா அணு அளவு பெருமைன்னா என்னங்க? அணுவுக்கு என்ன டெபினிஷன், அணுவுக்கு என்ன டெபினிஷன்? இஸ்லாமிய மார்க்க வரையறைப்படி ஒரு பிஸ்மில்லா, ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் 10 நன்மை இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம்ல, இஸ்லாமிய மார்க்கம் 10 தான் தூங்குகிறது. 10 நன்மை தானே. எந்த செயலுக்காவது ஒரு நன்மை இருக்குதா இஸ்லாத்துல? நீங்க என்னத்தை செஞ்சாலும் 10 தான் என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். சிலருக்கு 700 மடங்கு வரை என்ன செய்வான், கொடுப்பான். ஆனா அந்த நரகத்துல நுழைறதுக்கு அல்லாஹ் ஒரு இலக்கணத்தை சொல்லி தருகிறான். அணு அளவு பெருமை எவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் என்ன செய்ய மாட்டான், நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்குள்ளே நுழைய மாட்டான், நுழைய முடியாது அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எந்த இடத்துலயுமே பெருமை அடிச்சிடாது. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு, யாரெல்லாம் பெருமையை அடிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய சான்றை விட்டு திருப்பி விட்டுருவேங்கிறாங்க அல்லாஹ். விளங்குதா அவங்களுக்கு? ரொம்ப பயங்கரமான வசனம். அதை படிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. சூரத்துல் அஹ்ராஃப்ல 146வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், சஅஸ்ரிஃபு ஐயத்தியல்லதீன யுத்தகப்பரூன ஃபில் அர்ல். நியாயமின்றி பூமியிலே கர்வம் கொண்டிருப்பவர்களை என்னுடைய சான்றுகளை விட்டும் திருப்பி விடுவேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். என்னைக்கு உங்களுக்கு பெருமை வருதோ அன்னைக்கு உங்கள்ட்ட இருந்து இஸ்லாம் கூட வெளியே போயிடும். விளங்குதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட பாடம் விளங்குதா உங்களுக்கு? எந்த இடத்துலயுமே என்ன செய்து விடக்கூடாது, பெருமை அடித்து விடக்கூடாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எந்த சான்றுகளை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். அல்லாஹ் திருப்பி விட்டான்னு வைங்களேன், பெருமை அடிக்கிறடான்னு சொல்லி அல்லாஹ் உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை பார்த்து திருப்பி விடுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய எந்த சான்றை நீங்கள் பார்த்தாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது, புரியாது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க, நம்பவே மாட்டீங்கிற அடிப்படையை அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு மத்தியிலே சொல்லி தருகிறான். அப்ப நம்ம ரொம்ப அடிப்படையா என்ன விளங்கணும்னா, இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது பெருமையை கொண்டு எதையுமே அடையவே முடியாது. லுக்மான் தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லும் போது சொல்லுகிறார், மனிதர்களை விட்டும் உமது முகத்தை திருப்பி விடாது. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற எப்படிப்பட்ட பாடம் விளங்குதா உங்களுக்கு? மனிதர்களை விட்டும் உனது முகத்தை, நேற்று சகித்தேன்னு சொன்னல, சகித்துக்கொள் அப்படின்னு லுக்மான் தன் பிள்ளைக்கு சொன்னாருன்னு சொன்னா அதையும் படிங்க. லுக்மான் தன் பிள்ளைக்கு சொன்ன உபதேசம்னு நெட்ல போய் அடிச்சாலும் சரி, குரான்ல நின்று பார்த்தாலும் சரி, பெரிய டீட்டெயில் சொல்லுகிறார் அவர். சின்னதோ பெரியதோ அல்லாஹ் வெளியே தூக்கி போட்டுருவான்னு பயப்படுங்கிறார். விளங்குதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீ ஒண்ணு நினைக்கிறீல, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் மலைக்குள்ளே நொழிந்திருக்கின்ற ஒரு கடுகு விதையளவாக இருந்தாலும் அல்லாஹ் வெளியே தூக்கி போடணும்னு நினைச்சிட்டா தூக்கி இப்படி போட்டுருவான் அப்படிங்கிற அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? அந்த பயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து தன் பிள்ளையிடத்திலே சொல்லுகிறார்,
மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, பூமியிலே கர்வமாக நடந்து விடாதே. கர்வம் கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய எவரையும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் அப்படின்னு என்ன செய்யறாரு, இந்த லுக்குமானும் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரையாக சொல்லி தருகிறார். அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து யுத்தக்களங்களை வெறுமனே யுத்தக்களங்களாக மட்டும் என்ன செய்யக்கூடாது, சண்டை போட்டாங்க, ஜெயிச்சாங்க, நாடு பிடிச்சிட்டாங்க, ரசூல்லாவை நோக்கி பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறத மட்டும் என்ன செஞ்சுக்கிட கூடாது, நாம் புரிந்து கொண்டு நகர்ந்து விடவோ கடந்து விடவோ கூடாது. இந்த யுத்தக்களங்களின் வாயிலாக அல்லாஹ் சில பாடங்களை மனித குலத்துக்கு என்ன செய்கிறான், நடத்துகிறான். அதிலே தபுக்கு யுத்தம் தருகின்ற படிப்பினை அசால்ட்டா இருக்கக்கூடாது. சரியா, பொறுப்பாளிகள் மாதிரி நடந்துக்கிடணும் எல்லா இடத்துலையும். இது ஒரு பாடம். ரெண்டாவது, எந்த சூழ்நிலையும் எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு பின்னால் நின்றாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பெருமையை அடிக்கக்கூடாது என்கின்ற பாடத்தை இந்த யுத்த களங்களின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான் என்கின்ற அடிப்படையை புரிந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் அருள் புரிவானாக. வாகர்தவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.